சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மரகதா, எல்லாரும் இருக்காங்க, அஞ்சலிய மட்டும் காணுமே. நானும் அவளைதான் தேடுறேன், ஆளையே காணும். வணக்கம்மா. வணக்கம். 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 வாங்க. வணக்கம் ஐயா. என்னய்யா, அஞ்சலிய மட்டும் காணுமே. உங்க மாமாவை பத்தியா? இதுங்கெல்லாம் தான் அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க. பார்த்தல எப்படி குனிஞ்சு பணிஞ்சு வளைஞ்சு மூங்கில் மாதிரி வளைஞ்சு நிக்கிறாருங்க. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். ஆமா, வணக்கம்மா. அப்புறம் இருக்கு பாரு அவருக்கு. அஞ்சலி எப்படியாத்த இங்க வந்து நிக்க முடியும்? அதனாலதான் வரலன்னு சொல்லிட்டா. என்னாலையும் வான்னு சொல்லி வற்புறுத்த முடியலத்த. அப்போ அஞ்சலி வாழ்க்கை அவ்வளவுதானா? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலத்த. எல்லாமே கைமீறி போயிடுச்சு. ஏதாவது ஒரு முடிவெடுக்க போய் அதனால ஏதாவது விபரீதம் நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அத்த? என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ஒரு பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய இப்படி அநியாயமா பலி கொடுக்கறது நியாயமா? என்ன சம்மந்தி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்மதி. இத வந்துடுற சம்மதி. என்னாச்சு இவருக்கு? இப்படி வாங்க வாங்க. அவர் கிடக்கிறார், விடுங்க. கல்யாணத்துக்கு அந்த கிழவியை வர வச்சிட்டீங்கல்ல, நீங்க ஏதோ பிளானோட தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது ஏடா கூட பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு மட்டும் நினைச்சீங்க, அப்புறம் இந்த மண்டபத்திலேயே. என்னப்பா தூக்குல தொங்கிடுவியா? ஆமா, நான் சொன்னா செய்வேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இது என் மான பிரச்சனை. எனக்கு கௌரவம் தான் முக்கியம். தலை வலிக்குது. அத்தை, என்னத்த மாமா இப்படி பேசிட்டு போறாரு? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. அவன் கிடக்குறான், அவன் அப்படிதான் சொல்லுவான், ஆனா எதுவுமே செய்ய மாட்டான். அவன் உருட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். என்னத்த பண்ண போறீங்க? இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா முதல்ல அஞ்சலி இங்க இருக்கணும். அவதான் மண்டபத்துக்கே வரலையே அத்தை. வர வைப்போம். எப்படி அத்தை? அங்க விக்கி ரூமுக்கு போவோம், அங்க போயிட்டு பேசிக்கலாம் வா. அத்தை, மகேஷ். ஹாய் பாட்டி, வாங்க. வாங்க சித்தி. வாங்க சின்ன பாட்டி. பாட்டி வந்தாங்க, உங்களை காணும்னு நினைச்சேன், ஆனா நீங்களும் வந்துட்டீங்க. மகேஷ், பொண்ணு வீட்டுல இருந்து கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாம் வந்துட்டாங்க பாட்டி. அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன் பாட்டி அப்படி சொல்றீங்க? எல்லாரும் வந்துட்டாங்களே. இல்லையேப்பா, அந்த வீட்டுல அஞ்சலின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சுல்ல, அந்த பொண்ணு வரல போல இருக்கே. அஞ்சலி வரலையா? இல்லையே, வந்திருப்பாங்க பாட்டி. நான் வந்தப்பல இருந்து மண்டபம் பூரா பாத்துட்டேன்பா. அந்த பொண்ணு இல்லையே. அந்த பொண்ணு பாவம், அவளை ஏன் விட்டுட்டு வந்தாங்க? ரொம்ப நல்ல பொண்ணாச்சே அது. பாட்டி, நல்லா பாத்தீங்களா?
அஞ்சலி மண்டபத்துல இல்லையா? வந்திருந்தா தானேப்பா. இவங்க தான் கூட்டிகிட்டே வரல போல இருக்க.